ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பார்ட் 2 தாங்க அது. ஒரு வழியாக ஆட்டோக்காரங்கிட்ட பேசிட்டு என் ஹஸ்பண்டை மட்டும் அனுப்பி விட்டுட்டேங்க. நான் 30க்கு வந்து கேக் கட்டிங் டைம் சொன்னாங்க. அதாவது ஒரு ½ hour வெயிட் பண்ணியிருந்தால் நாங்களே போய் கொடுத்துட்டு வந்திருப்போம். பட் அவங்க அதோட பொறுமை இல்லாதனால அவங்களுக்கு தான் 1000 ரூபாய் நஷ்டம்னு சொல்லுவேன். நான் டெலிவரி பண்ணோன்னே அவங்க வந்து என் ஹஸ்பண்ட்டை சொல்லியிருக்காங்க, எதுக்கு கேன்சல் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க, அப்படி சொன்னீங்கன்னா உங்களுக்கு தானே இது அப்படி இப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல். கேன்சல் பண்ணால் எனக்கு தான் லாஸ்ன்றது எனக்கே தெரியுமே, அப்புறம் எதுக்கு நான் அந்த வார்த்தையை சொல்ல போகிறேன். ஏன்னா வந்து ரொம்ப ட்ரிகர் பண்ணிங்கன்னா வேறு வழி இல்லை, நம்ம அப்படி தான் சொல்லி ஆகணும். நான் ஒன்றும் கேன்சல் பண்ணிடுவேன்னு ஆஷா சொல்லலை, கேன்சல் பண்ணி தானே அவனு இப்படிலாம் பேசுனீங்கன்னு தான் சொன்னேன். அவங்க அதை கொடுத்துட்டு அதே வேற சொல்லியிருக்காங்க, நான் வந்து சோஷியல் மீடியாவில் பெரிய ஆளாக இருக்கும், உங்கள் வீடியோவை போட்டுட்டு நாங்கள் வீடியோ வந்து பேட் போட்டோம்னா உங்களுக்கு ஆர்டரே வராமல் போயிடும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, மேலூர் சைட்லேருந்து ஆர்டர் வந்தால் எடுக்கக்கூடாதுன்ற மாதிரி நான் முடிவே பண்ணிட்டேன். கேக் டெலிவரி பண்ணணுன்றக்காக நம்ம பிள்ளைக்குட்டியெல்லாம் தூக்கிட்டு போயிட்டு எங்கிட்ட கீழே விழுந்து எந்திரிச்சு வர முடியுமா சொல்லுங்கள். டெலிவரி பண்ண பிறகு அவங்க அப்படி சொன்னது எனக்கு ரொம்பவே கடுப்பாகி போச்சுன்னே சொல்லலாம். யாரையும் ஏமாற்றி பிழைக்கல. ஸோ வரதை பார்த்துக்கலாம். சுச்சுவேஷன் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.